முக்கியத்துவம் கருதி உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் உடனடியாக விசாரணையை தொடங்க வேண்டும் என்று இதை படித்து விட்டார்கள். இதுக்கு நடுவில் இந்த திசையை இன்னொரு கோணத்திலேருந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா திமுக எப்படி ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேலை செய்துன்றதை பார்த்து எல்லா கட்சியும் கற்றுக்கணும் திமுக கிட்டே இருந்து. இது நீங்கள் நம்மளோட இந்த வெறுப்புகள்லாம் தூக்கி ஓர வச்சு பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி கேமு, இன்னைக்கு தீர்வு இப்படி தான் வரப்போகுது. எல்லாரும் வந்து அதிரடி சிபிஐ விசாரணைன்னு போடக்கூடிய நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு மனு போட்டவரே பொய்யே, அந்த கையெழுத்து பொய்யே என்பது தலைப்புச் செய்தியானால் இதுதான் ஐடியா. ஸோ இதுக்கு கிரவுண்ட் ரெடி பண்ணுறாங்க. அந்த இது போனவனை போய் பேட்டி கிட்டிலாம் எடுத்து அதுக்கு இவங்க டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் அதற்கு இவர்களே பாராட்டெல்லாம் தெரிவித்து கொண்டு காலையில் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்றதுக்காக நான் போனால் அந்த 2 பேரையும் லாகின் பண்ணி உட்கார வச்சுருக்காங்கப்பா. அதுக்கு ஒரு பெட்டிஷனரை ஃபைல் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் சார் தீர்ப்பு போக போகுது என்பதை திமுக கணித்து விட்டது. நம்மளே கணிச்சோமேங்க சார். ஏன்னா அன்னைக்கே அவங்க மைண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்கல்ல, எத்தனை டேபிள்னு கேட்டவொடனே உங்களுக்கு பயிர் இருந்துச்சு, ஐயா என்ன இதெல்லாம் கேட்குறாங்கன்ட்டு. அண்ட் ஒரு வின்சன் என்னென்னமோ பேசி பார்த்தார். எத்தனை டேபிள் இருந்துச்சுன்னு கேட்டோன்னு நாங்கள் விரிவான பதிலறிக்கையை தாக்கல் செய்கிறோம் என்று அவர் சொல்லியிருந்தார். ஸோ இது இப்படி தான் போக போகிறது என்பதை தெரிந்து கொண்டு செய்திகளை மாற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்வது? நேற்றைக்கே வேலையை தொடங்கிவிட்டார்கள். நேற்றைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன், விஜய் மேலே கொலைகேஸ் கொடுன்னு சொல்லிட்டு போய் இந்த விக்டிம்ஸ் எல்லாம் மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அந்த இறந்து போன குழந்தையோட தாயாரும் தந்தையும் பிரிந்து விட்டனர். சில பல வருடங்களாக அவர்கள் பேசிக்கொள்வதில்லை. குழந்தை தாயோடு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரிந்து போன தந்தை வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய புலனாய்வு புலிகள் எல்லாம் அந்த பெண்ணை போய் பேட்டி எடுத்து, ஏன்னா எனக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைங்க, அவர் 10 வருஷமாக பேச்சுவார்த்தை கிடையாதுங்க, என்கிட்ட கேட்காமே அவர் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி வழக்கு தொடுத்து விட்டார் என்று சொல்கிறார்கள். வழக்கு தொடுத்தா செலவு தானே ஆகும், எப்படி பணம் கிடைக்கும்? சரி தாவேக்க பணம் கொடுப்பார்கள் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொண்டால் பணம் கொடுக்குற நிலைமையாக தாவேக்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்க ஆதவர்ஜனோட கேட்டால் யோ வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க நீ கம்முன்னு வருவார். எனிவே சார் அது ஒரு குடும்ப சண்டை தான். பயாலஜிக்கல் ஃபாதர் அவர் தான் அப்படின்ற அடிப்படையில் சட்டம் அதை வந்து புறக்கணிச்சிடாது இல்லை. பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? என் புள்ள செத்து போச்சு, அது நியாயம் கிடைக்கணும். அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கோருவதற்கு அந்த தந்தைக்கு உரிமை இல்லையா? சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கல. வாங்கியிருந்தாலும் தம்பி பொதுநல வழக்கு தான் போட முடியாது. அதாவது ஐ மீன் இன்னொருத்தரோட பிள்ளைக்கு வந்து நீங்கள் போட முடியாது. உன் பிள்ளை இல்லைன்ட்டு ஆயிடுமா? அது இது ஒரு பாயிண்டா? இது ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு இந்த உளுந்த பருப்புகள்லாம் போய் பேசி பேட்டி இந்த உளுந்த பருப்புகள்லாம் போய் இந்த அம்மா கிட்ட நீங்கள் மாதிரி பேட்டி எடுத்து இல்லை அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, இது ஒரு பெரிய எக்ஸ்போஸே மாதிரி இதை போட்டு இவர்கள் பெருமை தேடி கொண்டதோடு அல்லாமல் இவனுங்க எவ்வளோ கேவலமான டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கம்னு இவங்களே ஆரம்பிச்சு இந்த 200 ரூபாய் 200 கிளப் அது ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. அந்த சங்கத்தின் சார்பாக இதுபோல் மனுதாரர் கையெழுத்திடாமல் ஏமாற்றியவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்த அந்த இத்து போன சேனல் ஒன்று இருக்குதுல்ல, அதோட ஓனர்கிட்ட ஒரு மிகச்சிறந்த ஜேர்னலிசத்தை செய்து விட்டாங்க. இவங்களே பாராட்டி ஒரு அறிக்கை வெளியிட்டுக்கிறாங்க. காஞ்சிபுரத்துலேருந்தே நடந்து வந்தவங்க. நீங்க பண்ணல, காய்கறி கடை வச்சிருக்கம்மா, தேன்மொழி நீங்க பண்ணல. இவங்க ஆக்சுவல் விக்டிமா இல்லையாப்பா? விக்டிமா இல்லையா? என்ன தவறு? நீங்க பண்ற தப்பா ஐடென்டிஃபை பண்ணணும், நீங்க பண்ற தவறை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஒரு எதிர்கட்சி செஞ்சானா யார் செஞ்சா என்னப்பா? சிபிஐ விசாரணைக்கு தானே கேட்கறாங்க, விசாரிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. இன்னொன்று சிபிஐ விசாரணை பார்த்து நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க? அப்ப நீங்க எதை தப்பு பண்றீங்க? எக்ஸாக்ட்லி, ஏன் பயப்படுறீங்க? யோ யார் விசாரிச்சா என்னையா? எங்களுக்கு என்ன பயமா? விசாரிங்க, நாங்க நல்லா தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். என்னவென்றால் விசாரித்தால் பல்வேறு உண்மைகள். அவர் சொல்றாரு ஆதார் கார்டு அடகு வச்சு இப்பதான் சார் மீட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு எங்க இருந்து காசு வந்திருக்கும், அவருக்கு இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பத்தின விவரம் எங்க இருந்து வந்திருக்கும் அவரே சொல்றாரு. அவங்க கேட்கும்போது அப்படியே யார் சைன் வாங்கிட்டு போனா, இதை வச்சு கேஸ் அங்க போடப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவ்வளவு விவரம் எல்லாம் இல்லைங்க. அவருக்கு இந்த விவரம் இல்லைன்னா ப்ரொசீடிங்ஸ்க்கு வரதுக்கான விவரமும் இல்லைன்னு தானே அர்த்தம். காலையில் நான் பாக்குறேன், ஒரு ஆள் லாகின் பண்ணி அவருக்கு முன்னாடி போனை செட் பண்றாரு. அவர் முகம் தெரியுற மாதிரி இப்படி செட் பண்ணி இப்படி பார்த்துட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு சேர் இப்படி உட்காந்துருக்காரு. இவருக்கு ஆங்கிள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், அரசியல் காரணங்களுக்காக இவர்கள் இருவரையும் பயன்படுத்தி வழக்கு தொடரப்பட்டிருக்குமா என்றால் தொடரப்பட்டிருக்கும், நான் மறுக்கல. இதை டிவிக்கே பண்ணிருக்குமானா பண்ணிருக்கலாம், ஏடிஎம்கே பண்ணிருக்குமானா பண்ணிருக்கலாம். இதான அரசியல். நீங்க முன்னேற்ற கழக 500 போலீஸ் பாதுகாப்பு 600 போலீஸ் பாதுகாப்பு என்று சொல்கிறீர்களே, ஒவ்வொரு போலீஸ்க்கும் இங்க டியூட்டின்னு போடுவாங்க. அந்த டியூட்டி போடும்போது இந்த 500 போலீஸ்னா அவங்க பிரிச்சு போடுவாங்க. அது இந்த போலீஸ் டியூட்டி ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சொல்றாங்களா ஒரு எஸ்பி தலைமையில் பாதுகாப்பு என்று. எஸ்பி எங்க இருப்பாரு, எஸ்பிக்கு கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பிஸ் எங்க இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர்ஸ் எங்க இருப்பாங்க அப்படின்னு பிரிச்சிருவாங்க. 5 இன்ஸ்பெக்டர் டியூட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்க. ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும் கீழே 10 போலீஸ் 15 போலீஸ் அவங்க கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணும். இப்போ நிதிஷ் ஒரு இன்ஸ்பெக்டர்னு வச்சுங்க, நிதிஷ்க்கு கீழே 10 கான்ஸ்டபிள்ஸ். இந்த 10 கான்ஸ்டபிள்ஸும் நிதிஷ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு எங்க பாயிண்ட்ன்றதையும் போட்டுருவாங்க. விஜயோட வண்டி வேலுசாமி போகிறதுக்கிட்ட வருதுன்னா அந்த பைபாஸ் வந்து அந்த ஊருக்குள்ள ஏறுற இடத்துல நிதிஷ்க்கு டியூட்டி. நிதிஷும் அந்த 10 கான்ஸ்டபிள்ஸ் அங்கே இருக்கணும். ஓகேங்களா? அவங்க அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடணும். இன்னொரு இன்ஸ்பெக்டர் மாலதி, இன்னொரு உமன் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அந்த மாலதி இன்ஸ்பெக்டர் கீழே ஒரு 10 கான்ஸ்டபிள். உங்களுக்கு எங்க டியூட்டி? வேலுசாமி புரத்தோட என்ட்ரன்ஸில் இங்கே டியூட்டி, இன்னொருத்தருக்கு ரவுண்டான பக்கத்தில், இப்படி டியூட்டி பிரிச்சிருப்பாங்க. வேலுசாமி புரத்தில் விஜய் அவர்களின் வாகனம் வந்து நின்று பேசக்கூடிய இடத்தில் பிரேமானந்த் என்று ஒரு கூடுதல் எஸ்பியை
50 காவலர்களோடு நியமித்திருந்தார்கள். இதுதான் டியூட்டி. அந்த பிரேமானந்த் எங்க? திரு பாலாஜி சீனிவாசன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதிடும் போது ஒரு போலீஸ் கூட சாவலங்கன்றாரு. ஏன் சாவல சார்? அவங்க அங்கே இல்ல. சோ இந்த அடிஷனல் எஸ்பி பிரேமானந்த் எங்கே? இது வெளியே வந்து விடும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள். அந்த அடிஷனல் எஸ்பி ஐஜி போன் பண்ணி கூப்பிட்டாருன்னு போயிட்டாரு. எங்கே போனாங்க? இல்லங்க, அந்த அடிஷனல் எஸ்பி அங்க இருந்திருந்தானே. டேய் மரத்துல கீழே இருக்கு, என்ன போய் இந்த சவுக்கட்டில் இருக்கிற இறங்கு, நீ என்னப்பா டிரான்ஸ்ஃபார்மர் நிற்கிற இறங்கு. அவர் டிஸ்போசல் 50 கான்ஸ்டபிள்ஸ். தம்பி அவனை இறக்கி விடு, பண்ணிக்கலாமா? நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்களும் நசுக்கப்பட்டிருப்பீங்க. அப்போ ஏய் கூட்டம் சேர்த்து நீங்க அலர்ட் பண்ணிருக்கலாம். யோ வண்டி எங்க நிப்பாட்டியா, கான்ஸ்டபிள் செத்துருவான், கை கொண்டு வச்சுட்டு பொம்பளைக்கு நிக்குது, நீங்க எங்கேயா போனீங்க? அந்த பஸ் நிக்குதுலப்பா, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல போலீஸ் எங்க? ஊர் பேர் தெரியாத தினேஷ் என்ற ஒருவரை மனுவே அனுப்பாமல் ஒரு விடுமுறை நாளில் அவசர அவசரமாக மனுவை தயார் செய்து அந்த மனு டிஜிபி கையிலேயே கிடைக்காத போது வேக வேகமாக வழக்கை நீங்கள் ஒரு சிங்கிள் நீதிபதியின் முன்பாக அதை தொடுத்து தலைமை பண்பு இருக்கிறதா என்று ஒரு தீர்ப்பை நீங்க வாங்குவீங்க. அவங்க பண்ண மாட்டீங்களா? இன்னொரு பொதுநலன் ஆர்வலரை ஓபன் பண்றோம், போன் ஜாம் அப்படின்றாங்க. அதிக கூட்டம் இருந்ததுனால நெட்வொர்க் சிக்கல்கள் வந்திருக்கலாம். ஆனா போலீஸ் இருந்திருந்தாங்கன்னா வாக்கி டாக்கிலே அவங்க கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம். சொல்லிருக்கலாம்ல, வாக்கி டாக்கி இருந்திருக்கும்ல. இதனால தான் நீங்கள் அஞ்சுகிறீர்கள். இந்த சம்பவம் 27 இரவு நடந்ததிலிருந்து 28 காலை முதல் எங்க போலீஸ் எங்கேயுமே இல்ல. வந்து கூட்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் ஆளே இருக்கானா சார்? பைபாஸ்ல இருக்காங்க, அங்க இருக்காங்க, மற்ற இடங்கள்லாம் நின்றுப்பாங்க, அதெல்லாம் மறுக்கல. அங்க டியூட்டி போட்டிருப்பீங்கல்ல, எங்க போனாங்க? உங்கள் மீது தவறே இல்லை என்று தானே எல்லா அதிகாரிகளும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இது வெளியே வந்துவிடும். அப்போ அல்டிமேட்டா அந்த அடிஷனல் எஸ்பி அந்த இடத்தில் இல்லாமல் போனது இந்த சம்பவம் நடக்க ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கும் அல்லவா? அந்த சிக்கல் எவ்வளவு பதட்டம் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? இந்த மனுதாரர்கள் 2 பேர் போய் அந்த இது போன சேனல் போய் அந்த அவர்கள்ட்ட பேட்டி வாங்கினதோடு அல்லாமல் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்து விட்டு யார் நேற்று அறிக்கை கொடுத்தது என்று பார்த்தீர்கள் என்றால் அறிவாளி ஏட்டையா. நேற்று ஏட்டையா ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருந்தார் பார்த்தீங்களா? இவ்வளவு இழிவாக அரசியல் செய்கிறார்களே. பிணத்தை வச்சு தாவேகா அரசியல் பண்ணுது. நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவங்க அரசியலே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் எல்லாம் பண்ணிருந்தாங்க, விளங்கிருப்பாங்க. பாவப்பட்ட ஜீவன்கள் அவங்க. நடுராத்திரி 2 மணிக்கு போனது பின் அரசியலா? எது பின் அரசியல்? போய் பார்த்துட்டு துபாய் போனது பின்னார். நான் சொன்னேன் இல்லைங்க சார், மனைவியை இழந்த விக்டிம் அவர் வந்து லிட்டரலா பயமுறுத்துறாங்க. நீ இப்படி கொடுத்துட்டதுனால, உன்னோட நீ சைன் போட்டு கொடுத்துட்டதுனால அங்க வழக்கு வந்துருச்சு, அதனால உனக்கு சிக்கல் வரப்போகுது அப்படின்னா இப்ப கூட்டு போய் உச்சநீதிமன்றத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா ஆளும் கட்சி அவங்க நம்மளுக்கு சிக்கல் கொடுத்துருவாங்களோன்னு பயப்பட வாய்ப்பு இருக்குல்ல. ஏற்கனவே மனைவி இழந்துட்டு இருக்காரு, பையன் இருக்கு. மாலதி, இன்னொரு கோணத்துல இதை பாருங்க. 41 பேர் வீட்டுக்கு ஆளை போட்டு வச்சிருக்காங்கப்பா. யார் வருது, யாரு போறது, யாருக்கு பேட்டி கொடுக்குறாங்க தெரியுமா? ஒருத்தர் பத்தி நீங்க சொன்னீங்க, ஆதார் கார்டு